அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தேசப்பந்துவின் முன்பிணை கோரிக்கை நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. மடிசன் ஆணையக்காரர் சிஐடியில் முன்னிலை. மறு அறிவித்தல் வரை ரத்து செய்யப்பட்ட விடுமுறை சுகாதார அமைச்சு வெளியிட்ட தகவல். கொலையில் முடிந்த வாய்த்தர்க்கம் தென்னிலங்கையில் கொடூர சம்பவம். வவுனியா வைத்தியசாலைக்கு சென்ற இளம் யுவதி மாயம். சிறைக்குள் மீட்கப்பட்ட சைனைட் குப்பி பரிசோதனையில் பள்ளிக்கு நேர்ந்த கதி. வயலுக்கு சென்று தாய்க்கும் மகளுக்கும் நடந்தேறிய பெரும் துயரம். துடிதுடித்து பிரிந்த உயிர்கள். போராட்டத்தில் குதித்த பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள். ராணுவ முகாமில் இளைஞன் உயிரிழந்த சம்பவம். மேலும் ஒரு ராணுவ அதிகாரி கைது. தொடர்படை விரிவான செய்திகள். தாம் கைது செய்யப்படுவதை தவிர்க்குமாறும் முன்பிணை கோரியும் முன்னாள் காவல்துறை அதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் தாக்கல் செய்த முன்பிணை மனுவை நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. குறித்த மனு இன்று கோட்டை நீதவான் நிலுப்புலி லங்காபுரம் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. 2022 மே 9 காளிமுகத்திடல் மற்றும் அலரி மாளிகைக்கு அருகில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் தொடர்பில் தேசப்பந்து தென்னக்கோன் சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ளார். இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பில் தாம் கைது செய்யப்படுவதை தவிர்க்கும் வகையில் முன்பிணை வழங்குமாறு அவர் கோரியிருந்தார். சட்டத்தினை மதிக்கும் ஒருவரின் முன்பிணை கோரிக்கையை பரிசீலிக்கும் இயலுமை நீதிமன்றத்துக்கு உள்ள போதிலும் நீதிமன்றத்தை தவிர்த்து வந்த ஒருவரின் கோரிக்கையை பரிசீலிக்க முடியாது என நீதவான் தமது உத்தரவில் தெரிவித்துள்ளார். எனவே நீதிமன்றத்தை தவிர்ப்பது சட்டத்தை மதிக்கும் ஒருவரின் செயற்பாடாக அமையாது என கூறி கோட்டை நீதவான் நிலுப்புலி லங்காபுரம் தேசப்பந்து தென்னக்கோனின் முன்பிணை விண்ணப்பத்தை நிராகரித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் மடிசன் ஆணையக்காரர் குற்றப்புலனாய்வுத்துறையின் சட்டவிரோத சொத்து விசாரணை பிரிவில் முன்னிலையாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பண மோசடி சட்டத்தின் கீழ் நடத்தப்பட்ட விசாரணை தொடர்பாக வாக்குமூலம் வழங்குவதற்காக இன்று காலை குற்றப்புலனாய்வுத்துறையில் முன்னிலையாகியுள்ளார். லஞ்சம், ஊழல் மற்றும் வீண்விரயத்துக்கு எதிரான குடிமக்கள் சக்தி அமைப்பின் தலைவரால் இந்த முறைப்பாடு அளிக்கப்பட்டது. அத்துடன் அவர் அமைச்சராக இருந்த காலத்தில் சட்டவிரோதமாக சொத்து அல்லது சொத்துக்களை ஈட்டினாரா என்பது குறித்து விசாரணை நடத்த கோரினார். அதற்கமைய 2011 ஆண்டு 40ஆம் எண் சட்டத்தால் திருத்தப்பட்ட 2006ஆம் ஆண்டு 5ஆம் எண் பண மோசடி தடுப்பு சட்டத்தின் விதிகளின் கீழ் முன்னாள் அமைச்சர் தனது சொத்துக்களை எவ்வாறு பெற்றார் என்பதை விசாரிக்க விசாரணை தொடங்கப்பட்டது. இந்த நிலையில் இன்று வாக்குமூலம் அளிப்பதற்காக குறித்த பிரிவில் முன்னிலையாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சுகாதார அமைச்சின் ஊழியர்கள் விடுமுறை பெறுவதால் அமைச்சின் கடமைகள் மற்றும் அத்தியாவசிய பணிகளை தொடர்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இதனால் வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டு விடுமுறைகளுக்கான அனுமதியை மறு அறிவித்தல் வரும் வரை தற்காலிகமாக இடைநிறுத்த அந்த அமைச்சு தீர்மானித்துள்ளது. அமைச்சின் செயலாளர் விசேட வைத்திய நிபுணர் வைத்தியர் அனில் ஜெயசிங்கவினால் வெளியிடப்பட்டுள்ள சுற்றறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் சுகாதார மற்றும் ஊடக அமைச்சில் காணப்படும் அனைத்து பதவிகளுக்குமான வெற்றிடங்களை பூர்த்தி செய்வதற்கான புதிய ஆட்சேர்ப்புகளும் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக அந்த சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் இந்த புதிய சுற்றறிக்கை தொடர்பாக பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சுக்கு இலங்கை இலவச சுகாதார சேவை சங்கம் அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் வெளிநாட்டு விதி விடுமுறைகளை பெறுவதற்கு நிறுவன குறியீட்டில் வழங்கப்பட்டுள்ள ஒதுக்கீடுகள் சுகாதார அமைச்சின் செயலாளரால் வெளியிடப்பட்ட சுற்றறிக்கை மூலம் இல்லாது போவதாக சுட்டிக்காட்டியுள்ளது. அதே நேரம் பொது நிர்வாக சுற்றறிக்கையின் கீழ் வழங்கப்பட்ட உள்ளூர் விடுமுறை உரிமையும் அதன் மூலம் ரத்தாவதாக அந்த சங்கத்தின் பொதுச் செயலாளர் ரோய் டி மெல் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு விடுமுறைக்கு விண்ணப்பித்து அதற்கான பயிற்சி மற்றும் விசாக்கள் போன்றவற்றை பெற்றுள்ள சுகாதார ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் இந்த புதிய சுற்றறிக்கையால் கடுமையான நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ளதாகவும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
பேலியகொடை வீதமுள்ள பகுதியில் ஆயுதம் ஒன்றினால் தாக்கி ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். நேற்று பேலியகொடை போலீஸ் நிலையத்துக்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டை அடுத்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. உயிரிழந்தவர் களனி வெதமுள்ள பகுதியைச் சேர்ந்த 46 வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது. உயிரிழந்தவருக்கு மற்றும் ஒரு நபருக்கும் இடையில் ஏற்பட்ட வாய்த்தர்க்கம் பின்னர் மோதலாக மாறிய நிலையில் இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சடலம் கொழும்பு போலீஸ் பிரேத அறையில் வைக்கப்பட்டதுடன் சம்பவம் தொடர்பில் பேலியகொடை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். வவுனியா வைத்தியசாலைக்கு சென்ற இளம் யுவதி ஒருவரை காணவில்லை என நெழுக்குளம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. வவுனியா தம்பனை புளியங்குளம் பகுதியில் வசித்து வந்த 22 வயது இளம் யுவதியொருவர் தொடர் தலைவலி காரணமாக மருந்து எடுப்பதற்காக பேருந்தில் நேற்றைய தினம் வவுனியா வைத்தியசாலைக்கு சென்றுள்ளார். குறித்த யுவதி வைத்தியசாலையில் மருந்து பெற்றுள்ளார். எனினும் இன்று வரை வீடு வந்து சேரவில்லை. உறவினர்கள் நண்பர்களின் வீடுகளை தேடிய பெற்றோர் இது தொடர்பில் நெழுக்குளம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர். முறைப்பாடு தொடர்பாக நெழுக்குளம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சுப்பிரமணியம் சர்மிளா வயது 22 என்ற இளம் யுவதியை காணாமல் போனவராவார். இவர் பற்றி தகவல் தெரிந்தவர்கள் நெழுக்குளம் போலீஸ் நிலையத்துக்கு அல்லது 07544641312 அல்லது 07684468683 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கோ தகவல் வழங்குமாறு உறவினர்கள் கோரியுள்ளனர். அங்குடு கொலபலச சிறைச்சாலையில் நடத்தப்பட்ட சோதனையின் போது சிறை அதிகாரிகளால் சைனைட் குப்பி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் கடத்தல்காரரான குடுசலிந்துவின் உதவியாளர் தரிந்து மதுசங்க என்பவரிடமிருந்து குறித்த சைனைட் குப்பி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் தலைமையகம் தெரிவித்துள்ளது. கொமாண்டோ கவிஸ்க குமாரவை கொலை செய்வதற்காக இந்த சைனைட் குப்பி சிறைச்சாலைக்குள் கொண்டுவரப்பட்டதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அதற்கமைய சிறைச்சாலைக்குள் கொண்டுவரப்பட்ட சைனைட் குப்பியை பரிசோதிப்பதற்காக அதனை சிறைக்குள் கொண்டு வந்த குழுவினர் பள்ளியொன்றுக்கு ஊசி மூலம் செலுத்தியுள்ளதாகவும் இதன்போது அந்த பள்ளி சம்பவ இடத்திலே இறந்துள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. குருநாகல் மகாவ பகுதியில் பயிர்களுக்கு பூச்சிக்கொல்லி மருந்து தெளிக்க சென்ற தாயும் மகனும் யானையின் தாக்குதலுக்கு இலக்காகி உயிரிழந்துள்ளனர். இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. மகாவ நிகவலாயே மதியாவ பகுதியைச் சேர்ந்த 28 வயதான மகளும் 53 வயதுடைய அவரது தாயார் ஆகியோரே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். தாக்குதலுக்குள்ளான மகளையும் தாயையும் அப்பகுதி மக்கள் அம்பன்புல வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். எனினும் மகள் ஏற்கனவே இறந்துவிட்டதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்தனர். பலத்த காயமடைந்த தாய் மேலதிக சிகிச்சைக்காக குருநாகல் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட நிலையில் அங்கு அவர் உயிரிழந்தார். உயிரிழந்த தாயார் அம்பன்புல பிரதேச செயலகத்தின் முகாமை சேவைகள் அதிகாரியாக செயற்பட்டுள்ளார். காட்டு யானைகள் தொடர்ந்து அந்த பகுதிகளில் சுற்றித் திரிவதாகவும் கிராம மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். அனைத்து அரசு பல்கலைக்கழகங்கள் மற்றும் அதனுடன் இணைந்த நிறுவனங்களின் கல்விசாரா ஊழியர்கள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர். பாதீட்டில் முன்வைக்கப்பட்டுள்ள சில முன்மொழிவுகளினால் பல்கலைக்கழக ஊழியர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து இந்த படிப்புறக்கணிப்பு முன்னெடுக்கப்படவுள்ளதாக பல்கலைக்கழக தொழிற்சங்கங்களின் கூட்டுக்குழுவின் இணைத்தலைவர் மங்கள தப்பரேவ தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக பல்கலைக்கழகங்களில் ஆய்வு நடவடிக்கைகள், விரிவுரைகள், மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகளை அனைத்தும் ஸ்தம்பிதம் அடையலாம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முல்லைத்தீவு முத்தையன்கட்டு இராணுவ முகாமுக்குள் சென்று உயிரிழந்த இளைஞனின் சம்பவம் தொடர்பில் மேலும் ஒரு இராணுவ அதிகாரி கைது செய்யப்பட்டுள்ளார். இடதுகரை ஜீவநகர் பகுதியிலுள்ள சிங்க படைப்பிரிவின் 12வது பட்டாலியனின் படைப்பிரிவைச் சேர்ந்த லான்ஸ் கோப்ரல் ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளார். முகாமினுள் புகுந்த இளைஞர்களை தாக்கியதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதேவேளை ஏற்கனவே கைது செய்யப்பட்ட 3 சிப்பாய்களும் முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டனர். அவர்களுடன் கைது செய்யப்பட்ட 4 சிப்பாய்களும் விளக்கமறியலிலே வைக்கப்பட்டுள்ளனர். முகாமினுள் அத்துமீறி புகுந்திருந்த நிலையில் இலங்கை இராணுவத்தினரால் தாக்கப்பட்ட நிலையில் தப்பியோடி குளத்தில் மூழ்கியதாலேயே மரணித்ததாகவும் இராணுவ தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இதனிடையே வடக்கு கிழக்கில் மக்கள் மத்தியில் இருக்கின்ற இராணுவ முகாம்கள் அகற்றப்பட வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். மக்கள் மத்தியில் இருக்கின்ற இராணுவ முகாம்கள் அகற்றப்பட வேண்டும். அனைத்து கட்சிகளும் அவ்விடயத்தில் இணைந்து செயற்படுவதாகவும் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.